அடக்கி வாசிக்கும் அமலா பால். மைனா, தெய்வ திருமகள் படங்கள்ல நடிச்சிட்டு வந்த நேரம் அடுத்தடுத்து முன்னணி ஹீரோக்களோட படங்கள் அமலா பால் பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. கூடவே தெலுங்கு படங்களையும் நடிச்சிட்டு வந்ததுனால அப்போ அவங்கள பட விஷயமா எந்த கம்பெனி தொடர்பு கொண்டாலும் எக்கு தப்பா கால் ஷீட் கொடுக்கறவங்க எக்கச்சக்கமா படக்குழியும் கேட்டிருக்காங்க. அப்படிதான் தனுஷ் நடிக்க இருந்த 3 பட விஷயத்திலயும் நடந்திருந்தாங்க அமலா பால். ஆனா இப்போ அதே தனுஷோட வேலையில்லா பட்டதாரியில நடிச்சு முடிச்சு விட்ட அமலா பால் அடுத்து தனுஷ் நடிக்கும் காக்கா முட்டையிலையும் அமலா பாலே நடிக்கிறதா செய்தி பரவி இருக்கு. இப்ப மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? தலைவா தடுக்கி விட்டதுல குப்புற விழுந்த அமலா பால் இனி அடக்கி வாசிச்சா மட்டுமே சினிமாவில் நீடிக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது காரணமாகவே மறுபடியும் தனுஷோட நடிக்கும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அதோடு ஜெயம் ரவியோட நடிச்சிருக்கோம் நிமிர்ந்து நில் படத்துல நடிச்ச போது அவங்க நடந்து கொண்ட விதத்தை பார்த்து வியந்து போன டைரக்டர் சமுத்திரகனி அடுத்து தான் கதை எழுதி தயாரிக்கும் படத்துலயும் அமலா பாலுக்கே சான்ஸ் கொடுத்திருக்காராம்.